கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. வணக்கம் மக்களே, வாங்க நம்ம என்ன செய்ய போகிறோம் சாயங்காலம். மக்களே வாங்க, சாயங்காலம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இட்லி மாவுக்கு அரைச்சேன். அது கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வதக்கிக்குவோம். முதல்ல எண்ணெய் சட்டியில் போட்டு இட்லி உப்பு கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். வதக்கிக்குவோம். நல்லா வதக்கி வச்சுருத்தீங்களா? இந்த பதத்துக்கு வந்து பிள்ளையார் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன், புடி கொழுக்கட்டை மாதிரி. அதுக்கு கொஞ்சமாக ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேன், 2 வெள்ளை நசுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். சும்மா ரெடிமேடாக செய்கிறது பாருங்கள், வதக்காமல் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதே போட்டு இப்படி கிளறிக்க வேண்டியதான். சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை இப்படி செஞ்சுக்க வேண்டியதான். அப்படியே இந்த வெல்லம் கரைஞ்சி தேங்காயும் வெல்லமும் வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி கொழுக்கட்டை ஒட்டியாச்சு. இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்குவோம். மேலே ஒரு துணி போட்டுக்குவோம். இப்போ பிள்ளையார் கொழுக்கட்டையை எடுத்து உள்ளே வச்சு வாங்க. பிள்ளையார் கொழுக்கட்டை வெந்துருச்சு பார்த்தீங்களா? பூர்ண கொழுக்கட்டை உள்ள தேங்காய் வெல்லம் வச்சு வச்சுருக்கேன். அருமையான கொழுக்கட்டை ரெடி. இதுமாதிரி இங்கே பாருங்க, எடுக்கும்போது அப்படி ஊற்றுது பாருங்கள், பாகு மாதிரி. இது மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் கொழுக்கட்டை சாப்பிட வாங்க.